நட்டலில் கேடில்லை, நட்ட பின் வீடில்லை, நட்பாள்பவர்க்கு. என்ன அர்த்தம்? நீங்கள் ஆராயாமல் நட்பு கொள்ளாதீர்கள். அப்படி நட்பு கொண்டு விட்டால் நீங்கள் மரணம் அடைகின்ற வரைக்கும் அந்த நட்பை உங்களால் விட முடியாது. ஒரு பையன் போய்கிட்டே இருந்தானா, மேல அப்பாவை பார்த்தானா, அப்பா குப்பைக்காரன் வந்திருக்கான் குப்பை போடு அப்படின்ட்டு போயிட்டான் ஸ்கூலுக்கு. போயிட்டே இருக்கிற பையனை நிறுத்தி அப்பா சொன்னார், டேய் நீ என்ன சொன்ன? குப்பைக்காரன் வந்திருக்கான்ப்பா குப்பை போடு. குப்பை போடுற நாம தாண்டா குப்பைக்காரன், அவர் குப்பையை சுத்தம் செய்ய வந்த சுத்தக்காரர்டா நாங்க. ஒருவர் சிறைச்சாலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்க. அவர் பேரு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சாக்ரட்டிஸ். அப்பா அவருக்கு ஒரு இசை கேட்குதுங்க. இவர் உடனே பரவசமா கேட்கிறார், தோழனே யார் அதை வாசிப்பது? மிக சிறப்பாக வாசிக்கிறாய். அவன் பெயரை சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார் தன் பெயரை. ஓ சாக்ரட்டிஸ், நீங்களா பக்கத்தில் இருக்கிறீர்கள்? ஆமாம். நீ வாசிக்கிறாயே அந்த பாட்டு எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய். அது என்ன கருவி என்று எனக்கு சொல்வாயா? அவன் சொல்லுகிறான், மவுத் ஆர்கன். உடனே சாக்ரட்டிஸ் சொன்னதுதான், இந்த 2 வரியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓ அப்படியா, என்னிடத்திலும் வீட்டில் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், முடியாமல் போய்விட்டது, நீ எனக்கு கற்றுத் தருவாயா? சிரித்து கொண்டே அந்த கைதி சொன்னான், ஏ சாக்ரட்டிஸ், இன்னும் 2 நாட்களுக்குள் சாக போகிறாய். இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்ரட்டிஸ் தந்த பதில் என்ன தெரியுமா? நான் சாகும்போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? யாரேனும் நம்மை எதிர்த்து ஏதேனும் ஒரு வார்த்தை பேசினால், எந்த வார்த்தையாவது உதடாவது நம்மை அவமானப்படுத்தி இருந்தால், திருப்பி அவர்களை மனதிலே கெட்ட வார்த்தையில் அவமானப்படுத்துவதன் மூலமாக அவர்களை ஜெயிக்க முடியாது. ஒரு ஆசிரியராக என்னுடைய ட்ரைனிங் இது. எப்படி ஜெயிக்கணும் தெரியுமா? எந்த வாய் நம்மள கெட்ட வார்த்தையில திட்டுச்சோ, எந்த வாய் நம்மள அவமானப்படுத்துச்சோ, எந்த வாய் நம்மை சபித்ததோ, அந்த வாயிலிருந்து பாராட்டு வாங்காமல் அந்த ட்ரைனிங்கை முடிச்சிடாதீங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க. வள்ளுவன் ரொம்ப தீர்க்கமாக இந்த குறளை எழுதுகிறார். இந்த உலகத்தில் நமக்கு யார் வேண்டுமானாலும் உதவி செய்திருக்கலாம், நன்மை செய்திருக்கலாம். அந்த நன்மைகளை, அந்த நன்றியை நாம் மறக்கலாம், பரவாயில்லை. ஆனால் ஒரு நன்றியை மட்டும் மறக்கப்படாதான், செய் நன்றினா. அப்போ மற்ற நன்றிக்கும் இந்த நன்றிக்கும் எல்லாமே செய்யற நன்றி தான். கடைசி சொல்லில் இருக்கிறது ரகசியம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. அம்மா அப்பாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணிடாத. அப்படி நீ துரோகம் செய்தால், அந்த தாய் தந்தைக்கு மட்டும் நீ அவர்கள் செய்த நன்றியை கொன்றுவிட்டால் அதற்கு உனக்கு உய்வே கிடையாது என்று பேசுவதுதான் குறள் தருகின்ற விளக்கம். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அர்ஜுனனை தான் பிடிக்கும், என்ன பிடிக்காது. ஏன்? நான் நல்ல மாணவன் தானே. நீ நல்ல மாணவன் தான், உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனால் உன்னை விட அர்ஜுனனை பிடிக்கும். ஏன்? ஒரு குரு சொன்ன பதிலை நீங்க உள்வாங்கிக்கோங்க. ஒரு குரு சொன்னார், நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் நீ சரி என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்வாய். ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் இது போதாது, அடுத்தது என்ன என்று கேட்பான். அவன்தான் சிறந்த மாணவனாக எனக்கு பட்டான் என்று குரு சொன்னார். ஒரு சொல்லுங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கவிஞர், அவங்க வைஃப் குழந்தை இல்லைன்னு உடனே அவர் தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. நாமக்கல் கவிஞர். அவர் சொல்லிட்டாரு, நான் கட்டிக்க மாட்டேன். 7 வருஷமா அந்த பொண்ணு காத்திருக்கு. கட்ட மாட்டேன், உன்னோட தான் வாழ்க்கை. 7 வருஷத்தில் கடைசியில் ஒரு நாள் சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்போ கட்டிக்க போறீங்களா இல்லையா? நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. உடனே ஒரே வார்த்தை கேட்டார், நீ உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தியை கட்ட? அன்னைக்கு நைட்டே செத்துட்டாங்க அவங்க. நேச்சுரல் டெத். சொல் அழிச்சிரும், சொல் சாகடிச்சிரும்.